ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அந்த தேவனுடைய பிள்ளையில இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பயம்தான் ஒரு மனுஷனையே பார்த்திங்கன்னா வியாதிக்குள்ளாக்குறது. இன்றைக்கி மனிதனை பார்த்திங்கன்னா பயம் என்றதான ஒரு காரியம் எல்லாரையுமே பிடித்திருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அவர்களை குறித்து அவர்களுக்குள்ளாகவே தங்களை அறியாமலே ஒரு பயம் பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்துவம் என்னென்னா பயப்படாத என்பது தான் பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத. உனக்கு எதிராக சத்துரு எழும்பி வந்தாலும் நீனு அவன்கிட்ட எவ்வளோ ஆயுதம் இருந்தாலும் அதை குறித்து நீನು பயப்படாதன்னு வேதவசனம் சொல்லுகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதே அவர்கள் சொல்லப்பட்டதான முதல் வார்த்தை என்னென்னா பயப்படாது, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. அதனால் நீ பயப்படாத, அவர் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு நம்ம வேதத்திலே பார்த்தீங்கன்னா 365 நாளும் பார்த்தீங்கன்னா பயப்படாத பயப்படாத என்று பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அனுதினமும் நமக்குள்ளாக அந்த பயத்தின் ஆவி வரும் பொழுது எல்லாம் நம்ம அதை கடிந்து கொண்டு இந்த பயத்தின் ஆவியை தருவதே பார்த்தீங்கன்னா எதிராளியாகிய சத்துரு பிசாசு. அதனால் நம்ம என்னன்னா எந்த குறிச்சும் பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது. தேவன் நமக்கு பார்த்தீங்கன்னா பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. அதனால் அந்த ஆவியினால் நம்மளால் எதனாலும் ஜெயிக்க முடியும், எதனாலும் மேற்கொள்ள முடியும். ரெண்டாவது வேற நம்மளோடு தேவன் நம்மளோடு எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது வல்லமை உள்ள ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது மற்ற வல்லமை எல்லாம் அந்த வல்லமைக்கு நிகராக இருக்கவே முடியாது. எல்லா வல்லமையும் அதுக்கு கீழே உள்ளது தான். அதனால் மேற்கொள்ள முடியாது என்றதான தைரியத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தில் தேவன் நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அதனால் நம்மை விட்டு விலகாத கைவிடாத ஒரு தேவன் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். அவர் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நம்மளோடு கூட இருக்கிறார் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் காணப்படுவீர்களே. ஆனால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் திகைக்காமல் எல்லா காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜெயம் எடுத்து மேற்கொண்டு வருவீங்க. அவர் எதற்காக விலகாமல் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறார் என்று 2 வாரமாக அநேக காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்தோம். அதாவது என்னென்னா, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா முதலாவதாக சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவதற்காக நம்மளோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா சத்துருவை மேற்கொள்வதற்காக தேவன் நம்மளோடு கூட இருந்து கைவிடாத தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா நாம் நல்ல ஒரு பரிசுத்தமான ஆலயமாக கட்டி எழுப்பப்படுவதற்காக அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று கடந்த வாரத்திலெல்லாம் பார்த்தோம். அதோடு மட்டும் அல்லாமல் நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறார் என்று இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னு. ஆனால் நம்மளை விட்டு விலகாமல் கைவிடாமல் அவர் இருப்பாரா என்பதை நாம் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆனால் நம்முடைய காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாதவர்களாக காணப்படும் பொழுது வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அநேக பரிசுத்தவான்களோடு கூட அவர்களோடு கூட இருந்தார். அவர்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் அவர்களை பாதுகாத்து அவர்களை கொண்டு அநேக அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் செய்தார். அநேக பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அவர்களை கொண்டு நிறைவேற்றினார். ஆனால் அவர்களுடைய காரியங்கள் கடைசி, அதாவது போக போக அவர்களுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்படும் பொழுது அவர் அவர்களை விட்டு விலகி விடுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, அவர் வாக்குத்தத்தத்தை உண்மையுள்ளவர், அவர் விலகாத தேவன் தான். ஆனால் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மளோடு கூட இருக்கத்தக்கதான வகையில் நம்முடைய ஜீவியம் காணப்படாமல் போகுமே ஆனால், அவருக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்காமல் நாம் காணப்படுவோமே ஆனால் அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் என்பதையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய இடத்துல என்னென்ன காரியம்லாம்
காணப்பட்டுச்சுன்னா அவர் விலகுவார் என்பதை குறித்து நம்ம அறிந்திருந்தோன்னா அந்த காரியத்தில் நம்ம சரியாக இருப்போம். அதனால் ஒரு சில காரியத்தை நம்ம எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நாம் என்னென்னா பாவங்களை நம்மிடத்தில் பாவங்கள் காணப்படுமானால் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஓசியா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் அவர் சொல்கிறாரு. அவர்கள் கர்த்தரை தேடும்படி ஆடுகளோடும் மாடுகளோடும் பலி செலுத்துவதற்காக வேண்டி போவார்கள். ஆனால் அங்கே என்னென்னா அவரை என்னென்னா காண மாட்டார்கள். அவர் காரணம் என்னென்னா அவர் அவர்களை விட்டு விலகினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், பலி செலுத்துவதற்காக வேண்டி அவரை தேடிட்டு போவாங்க. ஆனால் அவர் என்னென்னா அவரை காண முடியாதபடிக்கு அவர் அவர்களை விட்டு விலகினார் என்று பார்க்கிறோம். எதற்காக அவர்களை விட்டு, அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு தேவன் எதற்காக விலகினார் என்று நாம் பார்ப்போமானால், அந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் பார்ப்போமானால் அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது நிமித்தமாக தேவன் பார்த்திங்கன்னா அவர்களை விட்டு விலகி விட்டார். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா தெரியல. இவங்க எப்போதும் போல் நாங்கள் போய் ஆண்டவருக்காண்டி பலி செலுத்துவோம், ஆண்டவர் எங்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி ஆடுகளோடும் மாடுகளோடும் அவர்கள் போகிறார்கள். அவர்களிடத்தில் என்னென்ன காரியம்லாம் காணப்பட்டுச்சுன்னா, முதலாவதாக பார்த்திங்கன்னா நெறி தவறுது. அதாவது அவங்க பார்த்திங்கன்னா நெறி தவறுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அதாவது ஆண்டவருடைய வழி இதுதான், இப்படிப்பட்ட வழியில் தான் நடக்கணும் என்பதையெல்லாம் நன்றாக அறிந்தும் அப்படிப்பட்டதான வழிகளை எல்லாம் விட்டு அவர்கள் சொந்த வழியில் போனது நிமித்தமாக அவர் நெறி தவறினவர்களாக காணப்பட்டார்கள். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அவர்களிடத்தில் அநேக காரியங்களில் அவர்கள் பார்த்திங்கன்னா தீட்டுப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அந்த 1ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்களிடத்தில் காணப்பட்டுச்சு. தீட்டுப்பட்டவர்களாக அவர்களிடத்தில் காணப்பட்டார்கள். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் வேசித்தன ஆவி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் அவங்க பாருங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவன் சொந்தமாக நேசித்த பிள்ளைகள் தான். ஆனால் அவங்களுக்குள்ளார இப்படிப்பட்டதான ஆவி உடையவர்களாக காணப்பட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிறதான அநேகருக்குள்ளாக பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான வேசித்தனத்தின் ஆவிகள் இருக்கிறதை நம்ம நன்றாக அறியலாம். இன்று ஒரு தீர்மானம் எடுங்க, இப்படிப்பட்டதான ஆவிகள் இன்றைக்கி பாருங்கள் உலகம் முழுவதும் இந்த விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள் தான் பார்த்திங்கன்னா வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவிக்கு பார்த்திங்கன்னா நம்ம விலக வேண்டுமானால் நம்ம தேவனால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படும் பொழுது தான் இந்த ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நம்ம என்னென்னா தப்ப முடியும், இப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து நாம் விலக முடியும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது நிமித்தமாக அவன் பாருங்க, அவனுக்கு எதிராக வந்ததான அப்படிப்பட்டதான ஆவியை அவன் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளத்தக்கதான பலனை தேவன் நமக்கு தந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையா, இப்படிப்பட்டதான வேசித்தன ஆவி, உபச்சார ஆவி, இப்படிப்பட்டதான ஆவிகளோடு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேகர் பார்த்திங்கன்னா சபையில் தான் இருக்கிறார்கள் என்று பெயர், நல்ல அதாவது விசுவாசி என்றதான பெயர் தான். ஆனாலும் அவருக்குள்ளாக காணப்படுகிறதான இப்படிப்பட்டதான ஆவியோடு நீங்கள் காணப்படுவீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை விட மாட்டார், உங்களை விட்டு விலகி விடுவார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை விட்டு விலகிவிட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபமாகும். அவர் நம்மளோடு கூட இருப்பது நிமித்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நான் தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ளாக நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில தான் நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு காலத்தை செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னித்து ரட்சித்து உங்களை நீதிமானாக்கினார். இன்றைய சூழ்நிலையில் இப்படிப்பட்டதான ஆவிகள் உங்களை அட்டாக் பண்ணி கொண்டிருந்து நீங்கள் அதை மேற்கொள்ளாமல் இருப்பீர்களே, ஆனால் தேவன் உங்களை விட்டு விலகி விடுவார். உங்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறிவிடும் என்பதை இந்த கால வேளையில் நீங்கள் எல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார், என்னை கொண்டு பலத்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார், அற்புதங்களை நடப்பித்திருக்கிறாரு, அதிசயங்களை நடப்பித்திருக்கிறாரு, அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னை விட மாட்டார் என்று நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே நினைக்கவே முடியாது. ஒரு தீர்க்கதரிசியை பாருங்கள், தீர்க்கதரிசிக்கு சொன்னார், நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போன வழியாக வராமல் வேறொரு வழியாக வாங்கினாரு. அவன் பாருங்க, அதேமாரி அங்கே கொடுக்குறதெல்லாம் சாப்பிடாதன்னாரு. அதே தீர்க்கதரிசி அங்கே போய் தீர்க்க தரிசனம் சொன்னான்,
போனான், எல்லா காரியத்தையும் செய்தான். ஆனால் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினது நிமித்தமாக அந்த தீர்க்கதரிசியே பார்த்தீங்கன்னா வழியில் அவர் சொன்ன மாதிரியே அவர் பார்த்தீங்கன்னா தூக்குனார். அந்த தீர்க்கதரிசி பாருங்கள், அவன் சொன்னது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அவன் தீர்க்கதரிசி என்று தேவன் விடவில்லை. அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தீர்க்கதரிசி என்று அவனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை நினைக்கலாம், நான் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கான நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கப்பட்டவன், நட்சத்திரங்களை போல என்னை எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்தினா. அதெல்லாம் உண்மைதான். இன்று உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து உனக்கு ஒரு ஜெயம் இருக்கிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது எல்லாம் பாவமான காரியங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, தேவன் நேசித்தவர் தான், தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள் தான், தேவனோடு கூட இருந்தவர்கள் தான். ஆனால் இப்படிப்பட்டதான பாவங்கள் அவருக்குள்ள காணப்பட்டது நிமித்தமாக நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா பாவத்தை, அதாவது என்னன்னா பாவியை நேசிக்கிறவர், ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர். அதாவது என்னன்னா பாவியை நேசித்து அவனை இந்த பாவத்தை மன்னித்து நீதிமானாக மாற்றுகிறவர் அவனை அறிக்கை செய்யும் பொழுது. ஆனால் அதே நேரத்தில் அவன் பாவத்தோடு ஜீவிக்கும் பொழுது அந்த பாவத்தை அவர் என்னென்னா வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்ம நினைக்கலாம் ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட நிலைமை வராதுன்னு. இப்படிப்பட்ட காரியத்தோடு நம்ம காணப்பட்டோன்னா ஆண்டவர் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா தூக்கிடுவார். அந்த தீர்க்கதரிசிக்கு அப்படி தான் நடந்துச்சு பாருங்கள். அவன் என்னென்னா கழுதையில் சேனை வச்சு போனான். கழுதைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒரு சிங்கம் தான் அவனை அடித்து கொண்டுச்சு அந்த தீர்க்கதரிசியை. ஆனால் கழுதைக்கு பாருங்கள் எந்த விதமான சேதமும் வரல. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நடக்கும். நம்மளே ஒரு வாகனத்தில் போயிட்டுருப்போம், வாகனத்துலேருந்து விழுந்திருப்பார், போயிருப்பார் டப்புன்னு. என்னென்னா வாகனம்லாம் நல்லா தானே இருக்குது, வாகனம் ஒரு கிராட்சி கூட ஆகல, நல்லா ஊனி தான் கீழே மெதுவாக தான் விழுந்திருக்கிறாரு. ஆனால் பாருங்கள் போயிட்டாருன்ற மாரி மற்றவங்க சொல்லத்தக்கதான வகையில் தேவன் வைத்திருவார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஆவிகளை எல்லாம் தேவன் பார்த்திங்கன்னா வெறுக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்டதான ஆவிகளோடு நீங்கள் இருந்து கொண்டு ஒரு ஆவிக்குரியதான ஜீவியம் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருப்பீர்களே, ஆனால் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்களே. உங்களை விட்டு தேவன் விலகி எவ்வளோ நாள் ஆகிவிட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அவங்களிடத்துல பாருங்கள் வேசித்தன ஆவி. இரண்டாவதாக பார்த்தீங்க அடுத்தாப்பில் பாருங்கள் அவங்களோட அகந்தை காணப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் பாருங்கள் சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தினோன்னே அவங்களுடைய நடவோட பாவனை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அகந்தையாக இருக்கும், ஒரு மேட்டிமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் பாவத்துக்கு நிகராக பார்த்திங்கன்னா அங்கே என்னென்னா ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி பாருங்கள் அநேகர் அகந்தையாக நடப்பது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையை நன்றாக தெரியும், கொஞ்ச நாளில் அவன் பார்த்திங்கன்னா அழிய போகிறான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் வெறுக்கிறார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்களோட காணப்பட்டது அக்கிரமம் போன்றவை பார்த்திங்கன்னா அவருடைய ஜீவியத்தில் காணப்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கலாம் இப்படிப்பட்டதான பாவம்லாம் என்னிடத்தில் இல்லை, நான் நல்லா நீதிமானாக தான் இருக்கிறேன்னு. அடுத்த ஒரு லிஸ்ட்டு பாருங்கள், அதுலேயே ஒரு சொல்கிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 2ஆம் வசனம் வர பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. பாருங்கள், உங்களிடத்தில் உண்மை இல்லை, தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை, பொய்யான இடுறது, பொய் சொல்கிறது, கொலை செய்கிறது, திருட்டு, விபச்சாரம் பண்ணுறது, இரத்தப்பழி சேர்றது, இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் காணப்பட்டன என்று சொல்கிறாரு. ஆண்டவர் விலகுனுக்கு காரணம் பாருங்கள், இதெல்லாம் சொல்கிறாரு. நம்ம ஒரு வேளை நினைக்கலாம் விபச்சார பாவம் என்னிடத்துல கிடையாது, வேசித்தன பாவம் என்னிடத்தில் காணப்படுறது இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் எத்தனை நேரம் நம்ம உண்மை இல்லாதவர்களாக நம்ம காணப்பட்டிருக்கிறோம். எத்தனை நேரத்தில் மற்றவங்க மேலே பாருங்கள் ஒரு இறக்க குணம் கூட இல்லாமல் நம்ம அதாவது என்னென்னா ஒரு அரக்கத்தனமாக நம்ம எத்தனை நேரம் நம்ம நடந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் பாவம் என்றதான ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வராரு. அது எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்திங்கன்னா தேவனை குறித்ததான ஒரு அறிவு இல்லாதது. பாருங்கள், நம்ம சபைக்கு தான் வரோம், எத்தனையோ வருஷமாக வரோம், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் வசனத்தில் மற்றும் உள்ள காரியத்தில் வளரணும், அந்த குறித்து நன்றாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற ஒரு அறிவை பார்த்திங்கன்னா கிடையாது. அதுலேயும் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல்
சங்காரம் ஆகிறார்கள்னு அதே அதிகாரத்தில் பாருங்கள் சொல்லுவார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஏனென்றா இன்றைக்கி பாருங்கள் தேவனை குறித்ததான ஒரு அறிவு பார்த்திங்கன்னா நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அடுத்தாப்பில் பாருங்கள் பொய்யானது சிலர்லாம் பாருங்கள் தொட்டதுக்கும் பார்த்திங்கன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன்ட்டு பாருங்கள் தலையில் கூட அடித்து சத்தியம்லாம் சொல்லுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் வெறுக்கிறாரு. நீனு என்னென்னா எது மேலேயுமே ஆணையிடாதன்னு தான் ஆண்டவருடைய வார்த்தையே. அதனால் வேண்டி நம்ம இப்படிப்பட்ட காரியத்துக்கெலாம் நம்ம விலகி இருக்க வேண்டும். அடுத்தாப்பில் பாருங்கள் பொய். நம்ம நல்ல விசுவாசி தான், எத்தனையோ வருஷம் விசுவாசியாக உள்ளவங்க தான் தொட்டதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் சில இடத்துல கூட பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சில வார்த்தையெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பொய் சொல்கிறது நல்லா புரியும். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இன்னொன்று கேட்டோன்னா அடுத்தாப்பில் பொய். சரி நம்ம நிமித்தம் அவன் ஏன்டா பொய்யை சொல்லி இன்னும் ஏன்டா பாவத்தை கூட்டிக்கணுன்ட்டு நான் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்கவே மாட்டேன். நான் அவன்கிட்ட அந்த டாப்பிக்கே விட்டுருவேன். இல்லாட்டி வேறு எதையாச்சும் பற்றி பார்த்திங்கன்னா பேசிவிட்டு நான் விட்டுருவேன். நமக்கு நல்லா தெரியுது நம்ம நிமித்தமாக அவன் எதுக்கு பாவம் பொய்க்காரனா மாற்றப்படணும்னு சொல்லிட்டு நான் அநேக காரியத்தில் இது பண்ணிடுவேன். சிலர்கிட்ட பாருங்கன்னா ரொம்ப குளோஸாக உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுவேன், இன்னும் நான் கேட்குறதுக்கு ஒன்றும் நேரம் இருக்காது, ஆனால் என்னென்னா பொய்யை பேசி எதுக்கு வீணாக இது பண்ணிக்கிறீங்க, அதனால் நான் அதை விட்டுறேன்றேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் அடுத்தாப்பில் பாருங்கள் ஒருவேளை கொலை நம்மிடத்தில் காணப்படாமல் இருக்கலாம், ஆனால் நம்மிடத்தில் திருட்டு இருக்கிறதா? யாருமே இப்போல்லாம் பாருங்கள் திருடுறதுக்குன்னு போகிறதில்ல. ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் சத்துரு பார்த்திங்கன்னா வஞ்சித்துடுறான். அதாவது அந்த இச்சையை கொண்டு வந்துடுறான். இப்போ ஒரு பொருளை ஏதோ ஒரு மொபைலில் ஒன்று காஸ்ட்லியாக உள்ளது இருக்குன்னா அங்கே யாரும் இல்லைன்னா நம்மளை அறியாமையே என்ன ஆகுது? இச்சை. அதை தான் சொல்கிறார், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும், அது ஆத்ம மரணத்தை பிறப்பிக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நம்மளுக்குள்ளார அடுத்தவங்களோட பொருளை குறித்து ஒரு இச்சையே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. பொருளை குறித்தோ மற்ற ஒரு நபரை குறித்தோ பார்த்திங்கன்னா இச்சையாகவே இருக்கக்கூடாது. இன்றைக்கும் பாருங்கள் அநேகர் சபைக்கு வருவதே பார்த்திங்கன்னா சிலரை பார்ப்பதற்காக தான். சில இடத்துலலாம் நம்ம பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிலாம் நீ வந்தனா பார்த்திங்கன்னா உபச்சாரம் செய்தாயிற்றுன்னு வசனம் சொல்லுகிறது. நான் சொல்ல மத்தேயு 5:28 பாருங்கள், ஒரு ஸ்திரியை நீ இச்சையோடு பார்ப்பாயானா அவளோட நீ விபச்சாரம் செய்தாயிற்றுண்டு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்ன வார்த்தை. அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும் பொழுது நீ சபைக்கு எதற்காக நீ வந்து கொண்டு இருக்கிறாய் என்பதெல்லாம் தேவன் உள்ளத்தை அறிகிற தேவன் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாவமான ஒரு லிஸ்ட்டில் அவர் கொண்டு வருகிறார். திருட்டு, விபச்சாரம், இரத்தப்பழி போன்ற பாவங்கள் எல்லாம் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நல்லா ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகிக்கப்பட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளாக இருந்தோன்னா இப்படிப்பட்ட பாவத்தை போக்குவதற்கு வேறொரு பலி இல்லை என்று பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:26-27 பாருங்கள், சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்த பின்பு அவர்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்பதை பயத்தோடு எதிர்பார்த்துரு. நியாய தீர்ப்பு வரும், நம்ம இதுமாரி ஆண்டவருக்கே விரோதமாக பண்ணிட்டோன்னு நீ என்னென்னா எதிர்பார்த்துட்டுன்றாரு. அதை தான் நான் சொன்னேன். இப்படிப்பட்ட விபச்சார பாவம்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஒரே தூக்கிடுவார். நம்ம நினைக்கலாம் இல்லை ஆண்டவர் கையில் நான் என்னென்னா வலதுகரமாக இருந்தேன், லெஃப்டாக இருந்தேன், ரைட்டாக இருந்தேன், இதுமாரிலாம் ஆண்டவர் என்னை எடுத்து பெரிய காரியம்லாம் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் யாரையும் அவர் பார்த்திங்கன்னா விடுறது கிடையாது. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இல்லைன்னா அவர் என்னென்னா ஆளுக்கு தந்தாப்புல இது பண்ணான்னா அது எப்படி ஒரு நியாயாதிபதிக்கு அது அடையாளம் ஆகுமா? அது நிச்சயமாக ஆகவே ஆகாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய என்னதான் அவர் நம்மளை நேசித்து புத்திரனாக அவர் நம்ம மாற்றி இருந்தாலும் நமக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்படக்கூடாது. அதனால தான் அவர் உபாகமத்தில் சொல்கிறாரு. உபாகமம் 23:14 பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்கும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுப்பதற்கும் உன் பாளையத்துக்குள்ளார உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கிற இந்த அசுசியான காரியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் காணப்படுமே ஆனால்
நம்முடைய பாளையத்தை விட்டு அவர் என்னென்னா விலகி விடுவார். அதுதான் நம்ம என்ன நினைப்போம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இன்றைக்கி எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட துன்பம் என்ன, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம என்னென்ன கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட பாவமான காரியங்களுக்கு எல்லாம் நம்ம என்னென்ன ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக எழும்பும். நம்ம மனுஷர் தானே, நம்ம என்னென்னா அதாவது என்னென்னா நம்மளும் என்னென்னா உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம், நம்ம மனுஷராக இருக்கிறோம், எல்லா நேரமும் நம்ம ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக நம்ம காணப்படுவது கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பும் பொழுது தேவனிடத்தை நம்ம அறிக்கை செய்து நாம் ஒப்புரவாகி கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதை தான் பார்த்திங்கன்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. ஏசாயா 59:2 பாருங்கள், அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகம் நமக்கு மறைப்பதற்கு காரணமே என்னென்னா இப்படிப்பட்டதான காரியங்கள் தான். பாருங்கள், உங்கள் தேவன் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களை செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த பாவமான காரியங்கள் தான் சில நேரத்தில் அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவர் நம்மை விட்டு விலகி விடுகிறார். அவருடைய முகத்தை பார்த்திங்கன்னா மறைக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர் விலகாத தேவன் தான். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுமையானால் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார். அந்த இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், அவர் நேசித்த ஜனங்கள் தான். அந்த எப்ராயிம் கோத்திரத்தை குறித்து அவர் அங்கே பேசிட்டு வர்றாரு. எப்ராயிம் கோத்திரத்தை யார்? யோசேப்போட பையனுங்க தான் எப்ராயிம், அந்த சந்ததியில் வந்தது தான். அதே பாருங்கள், அவர் என்னென்னா புறக்கணிக்கிறார் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், விலகாத தேவனை நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம என்னென்னா விட்டு விடக்கூடாது. அவரை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள், பாவமான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டால் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, நம்மிடத்தில் பின்மாற்றமான காரியங்கள் காணப்படக்கூடாது. பின்மாற்றம் நம்மிடத்தில் காணப்படுமேயானால் தேவன் நம்மை விட்டு விலகி விடுவார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். என்னாகமம் 14:43 அங்கே பாருங்கள், அமலேக்கியரும் கானானும் உங்களுக்கு முன்னே அங்கே இருக்கிறார், பட்டயத்தினா விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் அவர் உங்களோட இருக்க மாட்டார் என்று சொல்கிறார். இதை யார்கிட்ட சொல்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா எகிப்து தேசத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக மோசையின் மூலமாக, ஆரோன் மோசை மூலமாக தேவன் வழி நடத்தி கொண்டு எகிப்து தேசத்திலேருந்து அவர்களை பார்த்திங்கன்னா பார்வோனுடைய கரத்திலிருந்து மீட்டு கொண்டு அவர்களுக்கு எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து செங்கடலையெல்லாம் ரெண்டாக பிளந்து அவர்களை வனாந்தர பாதையில் நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தி கொண்டு வந்ததான வேலையில் அவங்க பாருங்கள், கானானுக்குள் பிரவேசிக்க போகிறாங்க. கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவங்க பாருங்கள் 3 நாளில் தான், எகிப்துக்கும் கானானுக்கும் 3 நாள் பிரயாணத்தில் பார்த்துங்க அங்கே கிட்டக்க வந்துடுறாங்க. அவர் பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தில் சேர்க்கறதுக்காக தான் அவர் என்னென்னா அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்தார். அவங்களுக்கு அதை தான் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் அங்கே வந்த பொழுது பார்த்திங்கன்னா வேவு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா 12 பேர் அனுப்புகிறாரு. அதாவது என்ன, நீங்கள் போய் கானானை போய் வேவு பார்த்துட்டு வாங்க. எத்தனை நாள் வேவு பார்த்துட்டு வாங்க? 40 நாள் போய் வேவு பார்த்துட்டு அதுலேருந்து உச்சிதமான இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் என்னென்னா இந்த ஜனங்களுக்கு காண்பீங்க. இவங்க என்னென்னா அங்கே உள்ள ஜனங்களை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது, கானான் பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேவு பார்க்குறதுக்கு 12 பேர் அனுப்புகிறாங்க. வேவு பார்த்துட்டு வந்ததில் 10 பேர் பார்த்திங்கன்னா துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். 2 பேர் தான் பார்த்திங்கன்னா உள்ளதை, அதாவது என்னென்னா அவங்கள நம்ம மேற்கொண்டுடலாம். அவங்கெல்லாம் என்னென்னா ராட்சதர் பிறகு உள்ளவர் தான். கானானியர், ஏத்தியர், எபூசியர், எமோரியர், இப்படிப்பட்ட 7 விதமான ஜாதி இருக்குது. ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், நீ இந்த 7 விதமான ஜாதியெல்லாம் ஜெயிச்சு தான் ஆகணும், நான் உன்னோட கூட இருப்பேன்றாரு. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்குள்ளார ஒரு அவிசுவாசம். அவங்க என்னென்னா இதை சொன்னோன்னே எல்லாம் பார்த்திங்கன்னா அழுது புலம்பி பார்த்திங்கன்னா, ஐயோ நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன ஏனாக்கியருக்கு முன்பாக நாங்கள்லாம் வெட்டுக்கிளியர் போல் நாங்கள்லாம் காணப்படுகிறோம், நாங்கள் எப்படி அங்கே போய் இது பண்ணுவோம், எங்களை எதுக்கு இப்படி நீ வழி நடத்தி கொண்டு வந்தேன்னு சொல்லி முறுமுறுத்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா அந்த இடத்துல
பார்த்திங்கன்னா முறுமுறுத்துட்டு அந்த கானானை சுதந்திரிக்க முடியாமல் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா பின்மாற்றத்தை நிமித்தமாக அநேக காரியங்களை அந்த இடத்துல அவர்கள் செய்கிறாங்க. முதலாவதாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா முதலாவதாக அவங்க செய்த காரியம் என்னென்னா நடத்துதல், அதாவது அவனை நடத்தி கொண்டு வந்ததான ஆரோனுக்கு எதிராக, ஆரோன் மோசேக்கு எதிராக பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை என்ன வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாகடிக்கிறக்க அங்கேருந்து வழி நடத்திட்டு வந்த இப்படிப்பட்ட ஜாதியெலாம் அங்கே இருக்குது, நாங்கள் எப்படி போய் நாங்கள் சுதந்திரிப்போம், பார்த்துட்டு வந்தவங்கலாம் வேறு சொல்கிறாங்க நம்மளால் அதை பிடிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்றாங்க. நீங்கள் எங்களெல்லாம் வனாந்தரத்தில் அழிப்பதற்காக தான் எங்களை எப்படியா நீங்கள் வழிநடத்தி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு முதலாவதாக பார்த்திங்கன்னா நடத்தி கொண்டு வந்ததான மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் அங்கு முறுமுறுக்கிறார்கள். அது ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான பின்மாற்றமான காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறாரு. சில நேரத்தில் சில காரியங்கள் தாமதமாகுது, ஆனால் நம்ம உடனே பார்த்திங்கன்னா முறுமுறுக்கிறோம். ஆமாம், ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா, ஆண்டவர் எனக்கு என்னத்தை செய்தார், ஏது செய்தார்னு நம்ம முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அந்த வனாந்தரத்தில் செங்கடலை 2ஆக பிளந்து சத்துரு என்னென்னா சத்துரு அவங்க கண்களுக்கு முன்பாகவே அழிக்கப்படுவதை எல்லாம் கண்களினால் காண செய்த தேவன் அவங்கள திரும்ப வனாந்தரத்தில் மன்னாவினாலாம் போஷித்து வழிநடத்தி வர்றாரு. இதெல்லாம் அவங்க நினைக்கல. அதே நேரத்தில் பாலுந்தேன்னு ஓடுற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை அவங்க நினைக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா முறுமுறுப்பு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அனைவரோட வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு, எவ்வளோ காரியங்கள் செய்கிறாரு, ஆனால் அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு முறுமுறுப்பு தான். ஆமாம், என்னத்தை கொடுத்தாரு, ஏதை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான முறுமுறுப்பு நமக்குள்ளாக காணப்படுமே, ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா பின்மாற்றத்துக்குள்ளாக போய் விடுவோம். ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விடுவார். 14ஆம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், அவங்க என்னென்னா விட்டு வந்த தேசத்தை குறித்து திரும்ப நினைக்கிறாங்க. நாங்கள் எகிப்திலேயே இருந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு விட்டு வந்ததை பற்றி பார்த்திங்கன்னா நினைக்கிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், நம்ம என்னென்னா உலகத்துலேருந்து அநேக காரியங்களெல்லாம் விட்டு தேவனுடைய பிள்ளையாக நம்ம என்னென்னா தேவனுக்கென்று வைராக்கியமாக நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் பாருங்கள், நம்ம விட்டு வந்ததை தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்குள்ளே வந்தது நிமித்தம் தான் இவ்வளோ கஷ்டமா, கர்த்தருக்குள்ளே வந்தது நிமித்தம் தான் இவ்வளோ போராட்டமா. நம்ம உலகமாக இருந்தோன்னா உலகத்தாரெலாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையே, ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அவன் குறுக்கோளியில் சம்பாரித்து நன்றாக தானே போஷிக்கப்பட்டு இருக்கான், நமக்கு தான் இப்படிப்பட்டதானே கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா இருளின் அந்தகாரத்தில் நின்று ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு தேவன் நம்ம ஐக்கியப்படுத்தியிருக்கிறாரு. நமக்கு நல்ல ஒரு சமாதானம் சந்தோஷத்தை தந்திருக்கிறாரு, நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம நினைக்காம நம்ம என்னென்னா பழையபடி பழைய வாழ்க்கையிலே இருந்திருந்தோன்னா நன்றாக இருந்திருப்போம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் பழைய வாழ்க்கையிலே இருந்திருந்தோன்னா இந்த வாழ்க்கை கூட நமக்கு இருந்திருக்காது, எப்போவோ நம்ம அழிக்கப்பட்டிருப்போம் என்பதை நம்ம நினைப்பதே கிடையாது. இன்றைக்கும் பாருங்கள், அவங்க அதை தான் சொல்கிறாங்க. பாருங்கள், எகிப்தில் நாங்கள் இருந்திருந்தோன்னா நன்றாக அங்கே அடிமையாக இருந்துட்டு எப்படா விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க கூக்குரல் இட்டாங்க. ஆனால் நான் விட்டு வந்த தேசத்தை குறித்து அவங்களுக்கு மறுபடியுமாக பார்த்திங்கன்னா நினைவு வருகிறது. 9ஆம் வசனத்தில் பார்ப்போம்னா 14:9 பாருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அந்த தேசத்து ஜனங்களை கண்டுட்டு கர்த்தருக்கு விரோதமாக பார்த்திங்கன்னா அவங்க கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிற இடத்துல போய் எங்களை கொண்டு போய் சேர்க்குறா, நாங்கள் எப்படி அங்கே எங்களால் இருக்க முடியும்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய எத்தனையோ சத்துருக்கள் எல்லாம் ஜெயித்து அவர் நடத்தி கொண்டு வந்த தேவன் இந்த சத்துருக்களில் அவர் ஜெயத்தை கொடுக்க மாட்டாரா? அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக பார்த்திங்கன்னா அவங்க கலகம் பண்ணுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்தோம், எவ்வளோ வியாதி பலவீனத்தெல்லாம் கடந்து வந்தோம், எவ்வளோ பிரச்சனையெல்லாம் கடந்து வந்தோம், எவ்வளவோ தீயையும் தண்ணீரையும் எல்லாம் கடந்து வந்தோம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இல்லை. ஏதோ ஒரு சின்ன சின்ன சிச்சை, சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்மளும் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஏனென்றால் சில காரியங்களை கண்டு நம்முடைய எதிர்காலத்தை கொண்டு நமக்கு பயம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு பயம். இதனால் வேண்டி நம்மளும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான கர்த்தருக்கு விரோதமாக பார்த்திங்கன்னா
அநேக நேரங்களில் நம்மளும் பார்த்திங்கன்னா பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா கர்த்தர் நம்மை விட்டு விலகிவிடுவார். இதெல்லாம் பின்மாற்றத்துக்கான அறிகுறி என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். 14:10 பாருங்கள், அடுத்து அவங்கள நடத்தி கொண்டு வந்ததான மோசே மேலேயும் ஆரோன் மேலேயும் அவனுங்களே அடித்து கொள்றதுக்கு கல்லெறிகிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தாப்பில் பாருங்கள், அவன் ரத்தம் சிந்துவதற்கு ரெடி ஆகிட்டானுங்க. இன்றைக்கும் பாருங்கள், அனைவரோட வாழ்க்கையில் அப்படி தான், இப்படியே இருதயத்தை கடினப்படுத்தி கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கோலக்காரனாகவே பார்த்திங்கன்னா மாறி விடுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 14:11 பாருங்கள், அவிசுவாசமான வார்த்தைகளை அங்கே அவங்க சொல்கிறத பார்க்கலாம். அதை வாசிங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பாருங்கள், எது வரைக்கும் இந்த ஜனங்க எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் இன்னும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் மோசே பார்த்திங்கன்னா திறப்பின் வாயிலில் நின்று அவன் ஜெபிக்கிறத அதுக்கு பின்னாடி வசனங்கள்லாம் பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அவங்களுக்குள்ளார பாருங்கள், அவிசுவாசம், இவ்வளோ அற்புதங்களை அடையாளங்கள் அநேக காரியங்களை எல்லாம் அனுபவிச்சும் கர்த்தர் மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விசுவாசமே இல்லை. அவர் அங்கே நடத்திட்டு போய் பாலுந்தேன்னு ஓடுற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்ன்ற அவிசுவாசம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார காணப்பட்டது. 22 பார்க்கும் பொழுது தேவனையே பார்த்திங்கன்னா பரீட்சை பார்க்குறாங்க. எத்தனை தடவைனா 10 தடவை அவனுங்களை பரீட்சை பார்த்தானுங்களாம். பாருங்கள், என் மகிமையையும் நான் எகிப்திலேயும் வனாந்தரத்திலையும் செய்த அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்தாங்க என்று சொல்கிறார். அங்கே பாருங்கள், ஆண்டவர் எண்ணிக்கிட்டே வராரு. அவனுங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பரீட்சை பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தர் எண்ணிக்கையில் கரெக்டாக வச்சுருப்பார். எல்லா காரியத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக வச்சுருப்பார். நம்ம தான் நினைக்கிறோம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் மறந்துருப்பார், அவருக்கு என்னத்தை தெரியும்னு. நம்ம மறந்துருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா ஞாபகத்தில் வச்சுருப்பார். எத்தனை இடத்துல பாருங்கள், அவனுங்க செய்த குற்றத்தை மறுபடியும் அவர் ரிப்பீட் பண்ணுறாரு. நீ இந்த இடத்துல இப்படி பேசினேல, இப்படி எனக்கு விரோதமாக எலும்புனேலன்னுட்டு இதே அதிகாரத்துலலாம் பின்னாடி வாசித்துட்டு வந்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல பாருங்கள் அவர் மென்ஷன் பண்ணுவார். அது எல்லாம் என்னென்னா அவர் ஞாபகத்தில் வச்சுருக்கிறது நிமித்தம் தானே. நம்ம இந்த வரை தேவனை எத்தனை முறை எவ்வளோ அற்புதங்களை அடையாளங்க, எவ்வளோ வனாந்தரமான பாதையில், எவ்வளோ நெருக்கமான பாதையில், எவ்வளோ கண்ணீரின் பாதையில் எல்லாம் கடந்து வந்த பொழுதெல்லாம் அவர் நம்மளோடு கூட இருந்து அதுலேருந்து எல்லாம் விடுதலை தந்து நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்தி வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான சேதமும் இல்லாமல்லாம் காத்து கொண்டு வந்தா. ஆனால் நம்ம அவரை எத்தனை முறை நம்ம பரீட்சை பார்த்துருக்குறோம் என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 40 பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெய் மனஸ்தாபமாக, அதாவது என்னென்னா உண்மையான மனஸ்தாபம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் உத்தட்ட அளவில் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா அந்த இடத்துல பாருங்கள் அறிக்கை பண்ணுற மாதிரி பண்ணுறானுங்க. வாசிங்களேன். அதிகாலமே நான் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று அவன் பாருங்க இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் மோசே திறப்பில் நின்றுலாம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு என்னென்னா மனஸ்தாபப்பட்ட மாரி என்னென்னா நாங்கள் என்னென்னா ஐயோ கர்த்தரை நாங்கள் என்னென்னா அதை நாங்கள் சோந்தரிப்போன்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுறான். அப்போதைக்கு அவங்க மோசே சொல்கிறான், கர்த்தர் உங்களோடு இல்லை, நீங்கள் போகாதீங்க, அழிஞ்சிருவீங்கன்னு சொல்லி அவன் அவ்வளோ தூரம் எச்சரிக்கிறான். இல்லை நாங்கள் போய் அதை சோந்தரிச்சிருவோன்னு சொல்லிட்டு மலையின் மேலே ஏறினாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கர்த்தர் அவர்களோடு கூட இல்லாதது நிமித்தமாக, உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு கூட இல்லாதது நிமித்தமாக அங்கு பார்த்திங்கன்னா அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதை தான் நம்ம என்னென்னா அந்த 43 நம்ம வாசித்தோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய 44 பாருங்கள், தேவனுடைய ஆலோசனையும் அதே நேரத்தில் தங்களுக்கு மேலே வழி நடத்தி வந்ததான மோசையும் பார்த்திங்கன்னா அவங்கள வழி நடத்திட்டு போல இவங்களா நாங்கள் போயிடுவோம், பிரவேசித்துருவோம், சோந்தரித்துருவோம் என்று சொல்லி அவங்க போனது நிமித்தமாக அங்கே பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்குறோம். அவங்க அந்த இடத்துல தேவனை பரீட்சை பார்த்தது நிமித்தமாக அவங்களுக்கு பாருங்கள் அடுத்தாப்புல கானானை சுதந்திரிக்க வேண்டியதான எண்டில் போயிட்டாங்க.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் கானானை சுதந்திரிக்க மாட்டேன்னு அவிசுவாசமான வார்த்தையெல்லாம் சொன்னியே, அதனால வேண்டி என்னென்னா 2 பேரை தவிர மீதி எல்லாரும் அழிக்கிற வரைக்கும் 40 வருஷம் வனாந்தரத்தில் திரிங்கன்னு சொல்லிட்டு 40 நாள் வேவு பார்த்ததுக்கு சமானமாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வருஷம் என்று நியமித்து 40 வருஷம் மறுபடியுமாக இருந்த இடத்துலையே மலையை சுற்றி கொண்டே வருகிறார்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் எல்லாம், அதாவது பரீட்சை பார்த்தவர்கள், பின்மாற்றத்தில் போனவர்கள் எல்லாரும் மறிக்கும் வரை பார்த்திங்கன்னா அங்கே 40 வருஷம் அங்கேயே சுற்றி திரிகிறார்கள். அவங்களோட பிள்ளைகள் தான் பார்த்திங்கன்னா அடுத்தாப்பில் கானானுக்குள் பிரவேசிக்கிறது. காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான் பார்த்திங்கன்னா அந்த 6 லட்சம் ஜனங்கள் உள்ளார பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் காரணம் என்னென்றா, கர்த்தர் அவர்களை விட்டு விலகினது நிமித்தமாக அவங்களால பாருங்கள் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விலகவன்னு, அதாவது பின்மாற்றமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமே, ஆனால் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார், கைவிட்டு விடுவார் என்று பாருங்கள். இவங்களை அப்படி தான் கைவிட்டுட்டார். அவங்க பாருங்க துணிஞ்சு போய் நாங்கள் போய் சுதந்திரிப்போம் என்று சொல்லி, அதாவது என்னென்னா மேகஸ்தம்பம் எழும்பும்போது தான் இவங்க பிரயாணமே போகணும். அதுதான் நியமம், பிரமாணம். ஆனால் பாருங்கள் அங்கே மேகஸ்தம்பமும் எழும்பலை, மோசையும் வழி நடத்தலை. ஆனால் நாங்கள் போய் அதை மேற்கொண்டுருவோன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்டு போனவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை விட்டு விலகி விடுவாரே, ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. 3ஆவதாக ஒரு காரியத்தை குறித்து முடித்து விடலாம். 3ஆவதாக பார்த்திங்கன்னா நம்முடைய பிரதிஷ்டையை பார்த்திங்கன்னா நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். பிரதிஷ்டையை நம்ம மீறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் நம்மை விட்டு விலகி விடுவார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளணும். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேருந்து 16ஆம் வசனம் வரை பார்க்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, சிம்சோனை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். சிம்சோனை கொண்டு பார்த்திங்கன்னா இஸ்ரவேலுக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார். சிம்சோன் பாருங்க பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். அதாவது என்னென்னா, பிரதிஷ்டை என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதாவது என்னென்னா, அசுத்தத்திலிருந்து பரிசுத்தம், இதுமாரிப்பட்டவர் இப்படி தான் அதுதான். அதாவது என்ன, நம்ம பரிசுத்தவான்களாக காணப்படும் பொழுது அசுத்தத்துக்கும் பரிசுத்தமாக ஒன்றும் இணையாது. இது மாதிரி தான். அதுமாரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்பட வேண்டும். இங்கே சிம்சோனை எடுத்துக்கொள்வோமானால், அவன் பாருங்க, அவன் நசரேய விரதம் இருந்தவனாக காணப்பட்டான். அவன் நசரேய விரதம் இருந்தது நிமித்தமாக, வேறு பிரிக்கப்பட்டவனாக காணப்பட்டது நிமித்தமாக, அவன் பிறப்பிலேயே அவனை குறித்து நசரேய விரதம் இருப்பதற்காக அதாவது அவனுடைய தகப்பனார் மனோவாவிடமும் அவனுடைய மனைவியிடமும் தேவன் சொல்கிறாரு, நீ திராட்சரசம்லாம் குடிக்காத, இதுமாரி இன்னும் சொல்லிட்டு அவனுக்கு சிம்சோன்னு பேரிடு, அவனை கொண்டு நான் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவேன்றாரு. ஆனால் நியாயாதிபதி 13:5 பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா அந்த நசரேய விரதத்திலிருந்து அவன் என்னென்னா விலகி விட்டுக்கிறான். அவன் பாருங்கள், அவனுடைய பலன் பார்த்திங்கன்னா அவனுடைய அந்த முடியில் பார்த்திங்கன்னா தேவன் பலனை கொடுத்தாரு. இந்த ரகசியத்தை அவன் என்னென்னா கடைசி வரை சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் அவன் பாருங்கள் அவனுடைய பலன் அவனுக்குள்ளாகவே காணப்பட்டது. அவனுடைய ஜீவியத்தில் பாருங்கள் அவன் அநேக பாவமான காரியங்களெல்லாம் ஈடுபட்டான். நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் காசாக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அங்கே அவளிடத்துல பிரவேசித்தான் என்று பார்க்குறோம். திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே தான் தெளிலால் என்பவளை அவன் என்னென்னா மீட் பண்ணுறான். அதாவது என்னென்னா இங்கே காசால் இங்கே இதுமாரி பண்ணிவிட்டு அங்கே போய் தெளிலால்கிட்ட போய் அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன் தெளிலால் தான் அவனை பாருங்கள் மடியில் படுக்க வச்சு நயனம் பண்ணி உன்னுடைய பலன் எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் கேட்டு பார்த்திங்கன்னா அவனை தன்னுடைய மடியிலேயே அவன் தூங்க வைத்து அவனுடைய முடியை பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவனுடைய நசரேய விரதத்தை குறித்து அவன் என்னென்ன சொல்லாமல் இருந்திருக்கணும். அவன் அந்த இடத்துல சொல்லி ஆண்டவருக்காண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதான வேறு பிரிக்கப்பட்டதான சிம்சோன் அவன் தன்னுடைய பிரதிஷ்டையை பார்த்திங்கன்னா அங்கே உடைக்கிறான். அவன் அதாவது என்னென்னா, நீ என்னென்னா சவரம் பண்ணாமல் நசரேய விரதம் இருக்கணுன்றது அவனோட இது. நீ பார்த்திங்கன்னா
எந்த காசால் போய் எந்த இவனுங்களெல்லாம் பிடிச்சி 300 நரியெல்லாம் பிடிச்சி எல்லாவனையும் இதுமாரி கொளுத்தி விட்டு காலி பண்ணானோ அதே காசாவில் இன்றைக்கி பாருங்கள் அவனுடைய பிரதிஷ்டையை அவனை உடைத்தது நிமித்தமாக கண் பிடுங்கப்பட்டவனாய் அங்கே பார்த்தீங்கன்னா மாவு அரைத்து கொண்டிருக்கான். எந்த காசால் ஒரு ஜெயத்தை பெற்று எந்த காசாவை அழித்தானோ எந்த காசால் போய் பெரிய பெரிய காரியங்களை செய்தானோ அதே காசாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா மாவு அரைத்து கொண்டிருக்கான். காரணம் என்னென்னா அவன் தன்னுடைய பிரதிஷ்டையை உடைத்தது நிமித்தமாக அவன் தன்னுடைய வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை அவன் காத்து கொள்ளாதது நிமித்தமாக தான் அவன் வேசிகளோடும் மற்றும் உள்ளவர்களோடும் போய் அவன் ஐக்கியம் வைத்தது நிமித்தமாக அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா பரிதாபமானது. கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து தன் தலைமயிரையும் 7 ஜடைகளையும் சிறப்பித்து சிறுமைப்படுத்த தொடங்கினார். அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவனுங்களை பிடிச்சிட்டு போய் கண்ணை பிடுங்கி அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானது. அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவனுடன் பண்ணும் பிரதிஷ்டையில் நம்ம பார்த்திங்கன்னா அதை நம்ம காத்து கொள்கிறவராக இருக்கணும். தேவனுடைய பண்ணுற பிரதிஷ்டை உடன்படிக்கை பொருத்தனை போன்றவற்றில் தேவ ஜனங்கள் பார்த்திங்கன்னா உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிரதிஷ்டையை நம்ம காத்துக்கொள்ளலைன்னா ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழலைன்னா தேவன் நம்மை விட்டு விலகி விடுகிறவராக காணப்படுவார். அவன் பாருங்கள், தேவன் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் முன்போல நான் எல்லா காரியத்தையும் சாதித்திருவேன்னு சொல்லிட்டு பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது அவன் முந்தின பலனை நம்பி அதேமாரி போகிறான். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார். அவன் பலன் இழந்தவனாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண் பிடுங்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். கடைசியில் அவன் மறிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மறுபடியுமாக கர்த்தரிடத்தில் அவன் மனம் திரும்பி மறுபடியுமாக ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும், இதுமாரி என்னை பலப்படுத்தும் என்று அவன் கேட்கும் பொழுது தேவன் மறுபடியுமாக இழந்த பலனை அவனுக்கு தராரு. அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் செய்த காரியத்தை பார்க்கலாம். அவன் மறிக்கும் பொழுது திரும்ப அவன் என்னதான் பலனை பெற்றுக்கொண்டாலும் அவன் பார்த்திங்கன்னா அதோடு பாருங்கள் புறஜாதி ஜனங்களோடு அவனும் சேர்ந்து அப்படியே மறித்து விடுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கர்த்தர் விலகிட்டார்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது வருகிற நாட்கள் அதை நாம் சிந்திப்போம். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்போடுங்க. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்கள் அநேக பாவங்கள் லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஒருவேளை பெரிய பெரிய பாவங்கள் புறஜாதியார் இடத்துல இல்லாத பாவங்கள் ஒருவேளை நம்மிடத்தில் மற்ற எந்த பாவங்கள் நம்மிடத்தில் காணப்படுவது அதையெல்லாம் தேவன் பாவமாக எண்ணுகிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் என்பது இருக்கவே கூடாது. கர்த்தருடைய அன்பை ருசித்தும் அதனால தான் ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டோம் பரமையை ருசி பார்த்தோம் அதை மறுதளித்து போனவர்களே பிரகாசிப்பது மறுபடியும் கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு அந்த மறுதளிச்சுட்டு திரும்ப நம்ம பின்வாங்கி போனோன்னா மறுபடியும் நம்ம அந்த நிலைமைக்கு வர முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய வரங்களை பெற்றுக்கலாம், கிருபையை பெற்றுக்கலாம், இன்னும் அநேக தாளந்துகளை தேவன் தந்திருக்கலாம், அநேக தீர்க்க தரிசன 12 விதமான வரத்தில் எத்தனையோ விதமான வரங்களை நீங்கள் பெற்றுக்கலாம். ஆனால் ஒரு முறை அதெல்லாம் பெற்றுட்டு நீங்கள் பின்வாங்கி போனீங்கன்னா ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தோம் பின்வாங்கி போவோமே ஆனால் மறுபடியும் நம்ம புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்படும். மறுபடியும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது எந்த சூழ்நிலையில். அதுக்காக வேண்டி தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அந்த விலகாத தேவன் நம்மளோடு கூட இருந்து இந்த வருடம் முழுதும் நம்மை வழி நடத்துவாராக.